புஷ் பண்ணணும். இதுலனா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு டேபிள் புஷ் பண்ணணும். ஓகே, அதான் ஸ்டாண்டர்ட் பேபி. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் டைம் இருக்கட்டும், SC38 பண்ணியிருப்போம். SC38ல புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா வேரியபிள் செட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து நம்ம மூணு மேண்டிக் எஃபெக்ட் தான் இருக்குது. ஓகே, அது மாதிரி செலக்ட் கண்டிஷன் நம்ம இன்ட்டுவோ கரஸ்பாண்டிங்கோ கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் சொல்றதுன்னா பண்ணி ஃபிக்ஸாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும். எனக்கு அது வந்து அது கரெக்ட் என்ன பண்ணிருந்தது. ஓகே, ஆனால் இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து சிம்பிளான இன்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். டேட்டா அசைன் பண்ணிட்டோம். இது கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்துட்டு நம்ம செக் ஓகே. இப்போ டேட்டா அசைன் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட்டர் டைப் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே,
டேட்டாவை டிக்ளேர் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுத்து பண்ணுவோம். ஆனால் ஸ்ட்ரக்சர் கொடுக்காம டேரக்டாக டேட்டாபேஸ் டைப் பண்ணி போடலாம். முடிச்சதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்ட் கண்டிஷன் பண்ணுவோம். ஓகே, செலக்ட் கண்டிஷனில் போகும்போது தான் இன்டர்னல் டைப்பில் எல்லா வேலையும் நம்ம போடுறோம். பட் இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ கூட பார்த்து போயிடும். இப்போ நம்ம எல்லா வேலையுமே ஓவரால் போடும். ஏன்னா அவங்க வேல்யூஸ் நம்ம குறையாது டேரெக்டாக கரெக்டாக பார்த்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால சரியா. நம்ம டிக்ளேர் வந்து பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து கீழே வந்து செலக்ட் கண்டிஷனை புஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒர்க் ஏரியா பேங்க் அது லைக் இப்போ வந்து ஒவ்வொரு நம்ம வந்து இந்த பேங்கிங்கிறத வந்து ஒரு டிக்ளேர் டிஃபைன் பண்ணுறோம். அது மாதிரி பேங்க் டீட்டெயில் வந்து அட்ரஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, சின்ன சின்ன இது ரொம்ப பெருசாக சின்னதாக இதை நம்ம ஒரு வேலை பார்க்குறது இல்லை. ஓகே,
table டேட்டா வேரியபிள் டேட்டா வேரியபிளுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் மெமரிக்கு இதில் போட்டுக்கணும். ஒர்க் ஏரியாவில் வந்து டேட்டாபேஸ் டேபிளில் உள்ள டேட்டாஸ் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம இன்டர்நெட்டில் மாத்திரம் இப்போ வந்து மொத்தமாக பென்டில் டைப்பில் என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த டேட்டாபேஸ் டேபிள் டேட்டாஸாக இருக்கும். அதில் ஒர்க் ஏரியா மாதிரி ஹைஃபன் பி கீ இதில் ஏன் போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து சின்னதாக இந்த இடத்துல பேட்டர்ன் கிளிக் பண்ணி அதில் வந்து பேங்க் கிரியேட் அப்படி போட்டுடும். ஓகே போட்டு டிக் அடித்தோம் அப்படின்னா போதும் அதெல்லாம் வந்துடும். இது தேவைப்படுங்கனால நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே இதில் வந்து ரிட்டர்ன் அண்ட் இம்போர்ட்டிங் அன்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேங்க் கண்ட்ரி அப்படின்னு பிசிடிஆர். ஓகே அண்ட் இதில் வந்து ரிட்டர்ன் வந்து ஆர்இஎஸ். ஓகே ஓகே இதுக்கு நான் வந்து ரைட் ஃபங்க்ஷன் ரைட் எரர் வந்திருக்கு வந்திருக்கு சரியா. அப்போ வந்து ஃபார்மேட் ரெண்டு மிஸ் மேட்ச் இருக்கு. ஓகே வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா டபுள் டேப் பண்ணி பேங்கை டபுள் டேப் பண்ணிங்கன்னா என்ட்ரிஸ் போங்க. வேறு என்ன பண்ண பார்த்தா முடிஞ்சிச்சு. சரி ஓகே சேம் வேலையை கொடுத்து பார்ப்போம்.
அப்புறம் வந்து ஜஸ்ட் அந்த டேட் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, கொடுக்குறது நம்ம இஷ்யூ. இப்போ வந்து டேட்டாக புஷ் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாமே சார் மாதிரி எனக்கு புஷ் ஆயிடுச்சு. புஷ் ஆயிடுச்சா எப்படி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன தெளிவாக சொல்லிக்கிறது. ஓகே, நம்ம மேலே டேட்டா டிக்ளேர் பண்ணியிருப்போம். எதுனா நம்ம டைப்ஸ் அந்த ஒய் பேபி பேங்க் இருக்க அந்த இதில் உள்ள டேட் அந்த ஃபீல்ட் நேம்க்கு ஏற்றாப்புல நாங்கள் ஒவ்வொரு ஃபீல்ட் நேம் வச்சுக்கிடுவேன். இந்த ரிசல்ட். ஓகே, இந்த பேபி ஆர்இடி டூ கண்டிப்பாக கொடுக்கணும் பேபிங்கிறனால. அதுக்கடுத்து இது எல்லாமே நம்ம அங்கே வந்துட்டு காப்பி பண்ணி வைக்கிறது எல்லாமே. ஓகே, இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்தது செலக்ட் கண்டிஷன் ஓவரால் எல்லாமே இருந்தாலும் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள் நேம் இன்டூ டேபிள் டீட்டெயில் டேபிள் நேம் போட்டேன். அடுத்தது லூப்புக்குள்ளே ஓவராலாக போடுறேன். ஒவ்வொரு டிக்ளேர் பண்ணுறதுக்காக பிகேஓக்கள் ஒத்தேரியா மாதிரி ஹைஃபன் பிகேஓ இன்னும் ஒன்று தனியாக போட்டுருக்கேன். போட்டேன்னா அடுத்த இதில் வந்து ரைட் கண்டிஷன் எடுக்கிற பார்த்தீங்கன்னா நம்பர், அதாவது நம்பர் 000 வந்து இந்த மாதிரி எனக்கு அது இரநூறு அர்த்தமே அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணுற மாதிரி அப்படின்னா இங்கேயும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஓகே, வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. பேபி டிரான்ஸ்லேஷன் கூட பார்த்துருக்கணும் எப்போவுமே. பேபி TRANCCTI சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் சரி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இப்போ வந்து எனக்கு ரெஸ்ட் நம்பர் 0 இருந்துச்சு அப்படின்னா கால் ஃபங்க்ஷன் பேபி டிரான்ஸ்லேஷன் கமிட் இந்த மாதிரி எனக்கு, அதாவது அந்த கமிட் பண்ணி அர்த்தம் வரலாம். ஓகே, இதில் கமிட் ஆயிடுச்சு. ஓகே, கமிட் ஆயிடுச்சுங்கிறனால செக் பண்ணி பார்க்க போகிறேன். எங்கே போய் செக் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா SC11 BNK. ஓகே, இதில் போய் நம்ம வியூ ஆப்ஷன் கண்டென்ட்ஸ் எக்ஸிட் கொடுத்தோம்னா அது நிறைய இருக்கும். அது ஏன் யூசர் இதில் செக் பண்ணி பார்க்க. இப்போ லாஸ்ட் நான் இது பண்ணியிருக்கேன் பார்த்தோம்னா 25 MMS நான் இருக்கா நான் பண்ணது ஃபுல்லா. ஓகே, ராஜி நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு மெட்டீரியல் ரிலேட்டடாக வேணும். மெட்டீரியல் வச்சு தெளிவாக நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது 1 hour வரும். டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். மிச்சமே கட் பண்ணால் அது சரியாக இருக்காது. அதில் வந்து 10 மேண்டேட்டரி ஃபீல்டு உண்டு. அதுக்கப்புறம் பிரித்து போடும்போது ஒவ்வொரு இதுக்கும் 4 ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்போ 4 ஸ்ட்ரக்சர் எடுப்போம். ஒரு டேபிள்ஸ் வரும். மிச்சத்து இது இந்த ஹெட் டேட்டா, கிளைண்ட் டேட்டா எக்ஸ். அடுத்து அங்கே டேபிள்ஸ் வந்து ஒரு வேல்யூ எடுப்போம். அது வந்து மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் எடுப்போம். அது லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அடுத்து கிளைண்ட் டேட்டா எக்ஸ் நம்ம ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும். ஓகே, அதாவது இந்த ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தெளிவாக. உங்களுக்கு வர இன்னும் டவுட்டாக இருக்குது இல்லை எனக்கு வந்து இன்னும் டவுட்டாக அதில் போய் பாருங்க, தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோ எதுக்குன்னா இதுவுமே தெரியாதுங்க, நீங்கள் இந்த SAP இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிய நம்புறேன். எனக்கு உங்களுக்கு டைம் கூட அழகாக தெரியும் எவ்வளோ டைம். ஓகே,
பட் எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. ஓப்பனா சொல்லிட்டேன். டைம் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அதனால நான் ஜஸ்ட் ஓவராலா போய் பார்த்தேன். எனக்கும் ஆசை. ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நானும். அது மட்டும் இல்ல, ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்க உங்களுக்கு. ABAP அப்படின்னா என்ன அப்படின்னு ஞாபகம் உங்களுக்கு? ABAPங்கிறது என்னன்னா, இட்ஸ் a programming language used in SAP environment, developed business logic in SAP environment. Also, it's an OOPS support language in 1999. Changed to special language to OOPS Paradigm Supporting Language. Okay, so now it's a hybrid language. Okay, இதெல்லாம் வரும். ஓவராலா இதுதான். சரி, நீங்க இப்போ எப்படி அப்ளை பண்றது ஜாப்க்கு? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். கடைசி சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லிங்க்டின்ல ரெஃபரல் கேட்கணும். ஓகே, ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் எனக்கு இதெல்லாம் தெரியும், அந்த ஸ்கில் எல்லாம் எனக்கு இருக்குது சொல்லி ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனியும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா கம்பெனிலையுமே மேக்ஸிமம் ERP யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மேபி அவங்க SAP ERP யூஸ் பண்ணாலையும் வேற ERP யூஸ் பண்ணி அவங்க ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நாக்கூரிலாம் சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அங்கே வந்து கால்ஸ் வருமா வராதான்னு தெரியல, அது ரொம்ப ரேரு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது லிங்க்டின்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயும் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நமக்கு எல்லாமே நம்ம ஓவராலாக கவர் பண்ணுற மெயின் டாபிக். ஓகே, BDC அது ஃபுல்லாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை எனக்கு. நான் ஓப்பன் சொல்லிட்டேன். BDC அதான் இது வரைக்கும் ஓகே. நம்ம ஹாப்பி வரைக்கும் போதும். நம்ம ஹாப்பி 10-15 இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணணுங்கிறது நான் தெளிவாக இதுலேயே சொல்லிட்டேன். ஓகே, தனியாக செப்பரேட் வீடியோ போடணும்னு டவுட் தான். நான் இப்போதைக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இதெல்லாம் லேர்ன் பண்ணது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது இது ஓகே பட் இன்னும் அதிகமாக வேணும் இந்த மெத்தட் இருந்துச்சிங்கன்னா அந்த டாபிக் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ஆரடி பண்ணி நான் திருப்பி எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் எவ்ரியோட சப்போர்ட். உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.